கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இதுக்கப்புறமா நம்ம 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறமா கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. தண்ணியெல்லாம் சுண்டி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது ரசம் சாதம், லெமன் சாதம்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.